கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுதன் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் சுதன். கேஎஸ் திரையரங்கம் வருவதற்கு இன்னும் எத்தனை மணி நேரம் பிடிக்கும்? விஜய் தற்பொழுது எந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அதே போல தமிழக வெற்றி கழகம் என பல்வேறு கட்சிகள் தற்போது மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்திய வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் கட்சி துவங்கி முதன் முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக அவர் கட்சி துவங்கிய நாள் முதல் தற்போது வரை மக்களை சந்திக்க வரும்போது எல்லாம் அவரை பார்க்க வரக்கூடிய கூட்டம் என்பது அதிக அளவில் இருந்து வருவதன் காரணமாகவும் அவருடைய பேச்சுகள் நேரடியாக திமுக அரசையும் மத்திய அரசையும் தாக்கும் வகையில் இருந்து வண்ணம் இருப்பதால் பெரும் எதிர்பார்ப்பு என்பது நிலவிய வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக அவருடைய தேர்தல் பரப்புரைகள் குறித்தும் அவரை பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களினுடைய நடவடிக்கைகள் குறித்தும் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி வட்டாரங்களில் பல்வேறு விமர்சனங்கள் என்பது எழுந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக அவருடைய பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய கூட்டங்கள் அனைத்தும் வாக்குகளாக மாறாததாகவும் அவர் ஒரு அரசியல் புரிதல் இல்லாமலேயே அவர் உரையாற்றி வருவதாகவும் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் என்பது இருந்த வண்ணமே இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது கடந்த 13ஆம் தேதி முதல் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்களை சந்தித்து பரப்புரை என்பது அவர் மேற்கொண்டு வருகிறார். வார நாட்களில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையிலேயே இந்த பரப்புரையை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கட்சி தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் கூட பல்வேறு தரப்பில் இருந்து விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக அவர் சனிக்கிழமைகளில் மக்களை சந்திக்க வருகை தந்தாலும் கூட அவர் வருகை தரக்கூடிய இடங்கள் முழுவதும் அவருடைய வாகனங்களை சூழ்ந்து கட்சி தொண்டர்கள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் கடும் சிரமத்திற்குள்ளாகிய வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையிலேயே தற்போது 3வது வாரமாக இன்றைய தினம் நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் செய்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து அவர் களத்தூர் பகுதியில் சென்று தேர்தல் பரப்புரை வாகனத்தில் தற்போது முசிறி தொட்டியம் வழியாக நாமக்கல் திரையரங்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கேஎஸ் திரையரங்கு முன்பு அவர் தேர்தல் பரப்புரை செய்ய இருப்பதாக கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று அதிகாலை முதல் அப்பகுதி ஏராளமான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அதிக அளவு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். கடும் வெயில் பொருட்படுத்தாது அவர்கள் ஆடி பாடியை பார்க்கக்கூடிய அந்த நோட்டியை எதிர்பார்த்து அவர் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கடந்த காலத்தில் அவருடைய பரப்புரை போது ஏராளமான தொண்டர்கள் ஒரே இடத்தில் குவிந்திருந்ததன் காரணமாக அந்த கூட்ட நெரிசலுக்கு பலர் மூச்சு திணறல் போன்ற. சுதன், விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு 2024 மக்களவை தேர்தல் வந்தது. அப்போது சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு என்று கூறி வீசாலை அதுக்கபடியாக மதுரை 2 மாநாட்டை முடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மக்களை சந்திக்கும் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் என்ன பேசப் போகிறார் என்பதற்கு நடுவாக அவரை தொடர்ந்து கவுண்டர் செய்யும் விதமாக நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார். அவருக்கு ஏதேனும் இந்த கூட்டத்தில் பதில் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக ராம்குமார். அதாவது தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை விஜய் ஆரம்பித்தது முதலே அரசியல் வட்டாரத்தில் அனைவருடைய எதிர்பார்ப்பும் அவர் பக்கம் திரும்பி இருந்தது. அவருடைய இந்த அரசியல் பயணம் என்பது எந்த வகையில் இருக்கும், இந்த கட்சி துவங்குவதற்கான நோக்கம் என்பது குறித்தான எதிர்பார்ப்புகளும் இருந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே அவருடைய முதல் மாநாட்டில் அதற்கு தன்னுடைய கட்சி துவக்கத்திற்கான காரணம் மற்றும் கொள்கை கோட்பாடு ஆகியவற்றையும் அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அண்மையில் 2வது கட்ட மாநாட்டிலும் பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். அதில் தமிழக அரசு, அதாவது திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் முன்வைத்தும் அவர்களுடைய ஆட்சி முறை குறித்தும் அவர் பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து பேசியிருந்தார். இதற்கிடையே விஜயுடைய கருத்து குறித்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்து பேசியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்றைய பிரச்சார கூட்டத்தில் விஜயுடைய பேச்சு, அவருடைய கருத்து இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் நிலவிடப்படி இருக்கிறது. இதற்கிடையே கடந்த வாரம் பிரச்சார கூட்டத்தில் விஜய் பேசிய போது கூட எதிர்வரக்கூடிய 2026 தேர்தல் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என அவர் தெரிவித்திருந்தார். அவருடைய இந்த கருத்து என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பேசு பொருளாகவே மாறியது. இதற்கு
மக்கள் மத்தியில் இந்த கருத்து இல்லை, இது அவருடைய தனிப்பட்ட கருத்து தான். மக்கள் விரும்புவது எல்லாம் வேறு. ஆனா மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள், ஆனால் அது தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லை என்பது குறித்து அதிமுக தலைவர்களும் பலர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். ஒரு அரசியல் புரிதல் இல்லாமலும் கட்சி துவங்கியவுடன் அவர் முழுமையாக அரசியல் பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவர் ஏதேதோ பேசி வருகிறார் என அவருடைய பேச்சுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருந்தனர். அதே போல அவர் பார்க்க வரக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த மோகத்தின் காரணமாகவே அவரை பார்ப்பதற்காக திரண்டு வருகிறார்களே தவிர இந்த கூட்டம் அனைத்தும் வாக்குகளாக மாறாது என பல்வேறு விமர்சனங்கள் இந்த கூட்டம் தொடர்பாக எழுந்த வண்ணமே இருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் கூட கடந்த கூட்டத்தின் போது விஜய் இந்த கருத்தை முன்வைத்திருந்து அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில் தற்போது 3வது வாரமாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் அவர் என்ன பேச போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு என்பது ஒரு புறம் இருந்த வண்ணம் இருக்கிறது. மற்றொரு புறம் என்ன வெயிலடித்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, அவரை சந்திக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டோம், அவருடைய பேச்சையும் தாண்டி அவருடைய முகத்தை காண வேண்டும் என்கிற ஒரு பெரும் ஆர்வத்தோடு ஏராளமான தொண்டர்கள் அந்த புத்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர் தங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தற்போது அவரை சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களுடைய பேட்டிகளும் ஆங்காங்கே இருக்கக்கூடியது நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல பெரும்பாலான தொண்டர்கள் விஜயனுடைய வருகையை ஒரு திருவிழா கொண்டாட்டம் போல அவர்கள் ஆடி பாடி அவர்கள் ஒரு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது வண்ணமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ராம்குமார், சுதன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.